கன்னியாகுமரி மாவட்டம் வடச்சேரியில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன்பக்க சக்கரம் திடீரென கழன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவிலுக்கு சென்ற அரசு பேருந்து வடச்சேரி பகுதியில் வந்தபோது இச்சம்பவம் நடந்தது. பேருந்து நிலை தடுமாறியதை கண்ட ஓட்டுநர் வண்டியை சாமர்த்தியமாக நிறுத்தியதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. பேருந்து நின்றதும் பயணிகள் அச்சமடைந்து கீழே இறங்கி வேறு பேருந்தில் பயணித்தனர். சிவகங்கை அருகே நகை அடகு கடைக்காரர் வீட்டில் 20 கிலோ வெள்ளிப் பொருட்களை திருடிய மூவரை காவலர்கள் கைது செய்தனர். சிவகங்கை அருகே ஒக்கூர் சசிவர்ண விநாயகர் தெருவைச் சேர்ந்த தங்கமணி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 20 கிலோ வெள்ளிப் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து டிஎஸ்பி அமலா அட்வின் தலைமையிலான தனிப்படை காவலர்கள் சார்லஸ் என்ற ஜேசு அருள், லட்சுமணன், மாதேஸ்வரன் ஆகிய மூவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 9 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 2 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மது அருந்த பணம் கொடுக்காத தாயை சரமாரியாக தாக்கியவர் கைது செய்யப்பட்டார். காங்கிரஸ் பிரமுகரான ராதாகிருஷ்ணன் என்ற அவர் வேலைக்கு செல்லாமல் மது குடித்துவிட்டு அவரது தாயாரிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மது குடிப்பதற்கு 500 ரூபாய் கேட்டபோது தாய் வேம்படி பேச்சு பணம் கொடுக்காததால் அவரை ராதாகிருஷ்ணன் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. அவரது தாய் அளித்த புகாரின் பேரில் ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மத்திய பாஜக அரசு மதிப்பதில்லை என்று திமுக எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக விமர்சித்தார். நாடாளுமன்றம் என்பது மக்களுக்கு கட்டுப்பட்டது. ஆக ஒரு பிரச்சனை நாட்டிலே கொழுந்துவிட்டு எரிகிறது அல்லது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, அதை பத்திரிகைகள், செய்தி, அதாவது இந்த காட்சி ஊடகங்கள் அது குறித்து பெரிய விவாதம் நடக்கிற போது அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரே இடம் நாடாளுமன்றம் தான். அரசாங்கம் தன்னுடைய நிலையினை அங்கு சொல்வதும் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி அங்கே விளக்கி பேசுவதும் மக்களுக்கு தரக்கூடிய விளக்கம். ஆக ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா, அதன் தலைவராக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களை குறை சொல்கிறாரே தவிர ஏன் இவர்கள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே பதில் சொல்ல மறுக்கிறார்கள்? ஆக அவர்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிப்பதில்லை, எங்கள் குரலை கேட்பதில்லை. மதுரையில் அதிமுக களஆய்வு கூட்டத்தில் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக பேசியவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அதிமுக சார்பில் மாவட்ட வாரியாக களஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று மதுரையில் களஆய்வு கூட்டம் நடைபெற்றது. நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கட்சியின் செயல்பாடுகள் குறித்து கிளை, வார்டு நிர்வாகிகளிடம் கருத்துகள் கேட்கப்பட்டன. அப்போது பழங்காநத்தத்தைச் சேர்ந்த செழியன், பிபி குளத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோர் எழுந்து செல்லூர் ராஜுவின் செயல்பாடுகள் குறித்து விசாரிக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். இதனால் ஆவேசமடைந்த செல்லூர் ராஜுவின் ஆதரவாளர்கள் செழியன் மற்றும் ராமச்சந்திரன் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். தொடர்ந்து டாக்டர் சரவணனை கண்டித்து அதிமுகவினர் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நத்தம் விஸ்வநாதன் அதிமுக கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று விளக்கம் அளித்தார். எந்த பிரச்சனையும் அதிமுகவில் ஒரு சலசலப்பும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை. அதாவது சகோதரர்கள் உள்ளவர்களோ குடும்பத்தில் இருந்தால் உள்ள இருக்கிற பிரச்சனை இல்லை. பணிபுரிவதில் போட்டி, அது கூட இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பை கொடு, உனக்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி அது எந்த பிரச்சனை. வழக்கறிஞர் மீது காவல்துறையில் பொய்யாக பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி சக வழக்கறிஞர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலை பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிலப்பிரச்சனை ஒன்றில் வரதராஜன் என்ற வழக்கறிஞர் மீது பொய்யாக மனித உரிமை பாதுகாப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சித்திக் மீது நடவடிக்கை எடுக்க வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அலுவலக நுழைவாயிலின் கதவை பூட்டி முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
மாவட்டத்தில் நடைபெற்ற அதிமுக களஆய்வு கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் வேலுமணி, அதிமுக கட்சியினர் பேசும் களஆய்வு கூட்டம் இது என்றும், அதனால் பத்திரிகையாளர்களுக்கு 5 நிமிடங்கள் மட்டுமே அனுமதி உள்ளதாகவும், அதன் பிறகு செய்தியாளர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்றும் கூறினார். மகாராஷ்டிர மாநிலத்தில் மகாயுதி கூட்டணியில் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவே முதலமைச்சராக தொடர வேண்டும் என்று சிவசேனா கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 235 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. பாஜக 131 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவசேனா ஷிண்டே தரப்பு அமைச்சர் தீபக் கேசர்கர், சட்டமன்ற தேர்தலில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் மகாயுதி கூட்டணி கட்சியினர் சிறப்பாக பணியாற்றியதாக தெரிவித்தார். எனவே ஏக்நாத் ஷிண்டேவையே மீண்டும் முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று சிவசேனா எம்எல்ஏக்கள் விரும்புவதாக தெரிவித்தார். இதேபோன்று அஜித் பவாரை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் மகாயுதி கட்சி தலைவர்கள் மற்றும் பாஜக நாடாளுமன்ற குழு கூடி முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வார்கள் என பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர சட்டப்பேரவையின் பதவிக்காலம் நாளையுடன் நிறைவடைய இருக்கும் நிலையில் மகாயுதி கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறலாம் என்றும், நாளை பதவியேற்பு விழா நடைபெறலாம் என்றும் கூறப்படுகிறது.